வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கருங்காலி மாலை, கருங்காலி மரம் இத பத்தின அதிக பேச்சு இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ கருங்காலியை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. கருங்காலி இதுதான் இங்கிலீஷ்ல இந்த மரத்தோட பெயர். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் அதிகமா விளைஞ்சிருக்கு. இதை தாண்டி கிமு 3000 வருடங்களுக்கு முன்னாடி எகிப்துல இந்த கருங்காலி விளைஞ்சதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அங்க இருந்த மன்னர்களோட மம்மீஸ இந்த கருங்காலி மரத்துல செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மத்த மரங்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு கருங்காலி மரத்துல பாத்தீங்கன்னா அதோட சென்டர் போர்ஷன்ல கருப்பு கலர்ல ஒன்னு ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்மேஷன் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 100 வருஷங்கள் தேவைப்படுமா. இதை தான் வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் மாதிரி இருக்கிற அதை எடுத்து தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த பென்சிலுக்கு நடுவுல அந்த கருப்பு கலர்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு தான் அந்த கருங்காலி மரத்தோட அந்த போர்ஷனை எடுத்து இந்த மாலை அப்புறம் சிலை எல்லாம் செய்யறாங்க அதிர்ஷ்டத்துக்காக. ஆனா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரிசி குத்துற உலக்க, அப்புறம் இந்த கோடாரியோட கைப்புடி, அப்புறம் நிறைய குழந்தைங்க விளையாடுற மரப்பாச்சி பொம்மை எல்லாம் இந்த கருங்காலியை வச்சுதான் செஞ்சிருக்காங்க. சந்தன மரம், தேக்கு மரத்தை விட இந்த கருங்காலிக்கு மவுசு அதிகம். ஏன்னா இது இந்த மின்காந்த ஆற்றலை அப்சர்வ் பண்ற எனர்ஜி இதுக்கு அதிகமாவே இருக்கு. இதனாலதான் கோவில் கலசத்துல கருங்காலி கட்டையை போடுற பழக்கம் அப்பல இருந்து இருந்துட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸோட பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்றதுக்காக. இப்ப இத அதிர்ஷ்டத்துக்காக நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம உயிர் வாழ்றதுக்கு உணவு ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அரிசியை இடிக்கிறதுக்காக கருங்காலி உலக்கையை யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இடிக்கும் போது அதோட பாசிட்டிவ் எனர்ஜி அரிசியில முழுசா இறங்கி நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இதை எப்படி கண்டுபிடிச்சு அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க? கிரேட். அந்த காலகட்டத்தில் குழந்தைங்க விளையாடுறதுக்காக மரப்பாச்சி பொம்மையை கருங்காலியில செஞ்சு அதை விளையாடுறதுக்கு குழந்தைங்கள்ட்ட கொடுப்பாங்க. யூசுவலா குழந்தைங்க என்ன பண்ணும், அதை வாயில கடிச்சு விளையாடுங்க. சோ அப்போ அந்த எச்சில் பட்டு அந்த மரப்பாச்சியில இருந்து கால்சியம் சத்து அதிகமா குழந்தைங்களுக்கு போகுமா. சோ இப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் கருங்காலியை மருந்தாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாரலைஸ் ஆனவங்க, கைகால் செயல்திறன் கம்மியா இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாம் இந்த கருங்காலியை தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தெய்வீக சக்தி அப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜியை இந்த கருங்காலி மரம் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 11th செஞ்சுரியில பாத்தீங்கன்னா டச்சுக்காரங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கருங்காலி மரம் அந்த இனமே அழியிற அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கருங்காலி ரொம்ப ரேர் மரமா ஆயிப்போச்சு. நமக்கு இப்பதான் கருங்காலியோட அருமை தெரிஞ்சு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அதுக்குள்ள நிறையவே அழிச்சிட்டோம், அது வேற விஷயம். ஆனா மேலை நாடுகள்ல கருங்காலியோட அருமை தெரிஞ்சு அதை பாதுகாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு 2011 அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வயலின், கிட்டார் இது எல்லாம் கருங்காலி மரத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கவர்மெண்ட் அவங்க மேல பயங்கர நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கருங்காலியை பத்தி எல்லாரும் தேடி தேடி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போதைக்கு இந்தியாவில் கருங்காலியை பத்தி ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ற மக்கள் கேரளாலையும் கர்நாடகாலையும் தான் இருக்காங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கருங்காலி மரப்பட்டையை வெட்டி தண்ணியில போட்டு அந்த தண்ணியை தான் குடிக்கிறாங்க. நம்மளுமே கேரளா பக்கம் இந்த ஹில் ஸ்டேஷன் பக்கம்லாம் போனோம்னா அங்க கிடைக்கிற தண்ணி லைட் பிங்க் கலர்ல இருக்கும். இதை பத்தி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டோம்னா அவங்களே தெளிவா சொல்லுவாங்க. இப்போ நிறைய இடத்துல இந்த கருங்காலி மாலை அப்புறம் கருங்காலி சிலை இன்னும் நிறையவே விற்கிறாங்க. 400 ரூபாய் 500 ரூபாய் சொல்றாங்க. ஆனா தாவர விஞ்ஞானிகள் அப்புறம் சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு சீப் ரேட்ல கருங்காலியை விற்க முடியாது, அதோட இதே காஸ்ட்லியா இருக்கும். அதனால நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வெளியில சுத்துது. சோ தெளிவா பார்த்து விசாரிச்சு ஆராய்ச்சி பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்க. கருங்காலி அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாம பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கிற மரம் அப்படின்ற விழிப்புணர்வு எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்னே சொல்லலாம். சோ அதனால இந்த கருங்காலி மரத்தை வளர்க்கறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நிறைய விதைகள் கிடைக்கிற அந்த மாதிரியான அசோசியேஷனும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் அந்த இனத்தை பாதுகாப்போம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.